Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths 8th chapter Introduction to Trigonometry chapterல exercise 8.1ல first sum பார்ப்போம் இந்த வீடியோல. In triangle ABC, right angled at B, AB is equal to 24 cm, BC is equal to 7 cm, then determine sin A and cos A, sin C and cos C. ஓகேவா, இதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு right angle triangle கொடுத்துருக்காங்க. Triangle ABC, right angled at B ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, so இங்கே இதுதான் B, right angled at B, so A, B, sorry C. இப்போ AB is equal to 24 cm and BC is equal to 7 cm. We know that opposite to right angle வந்து நமக்கு hypotenuse தெரியும். இப்போ hypotenuse கண்டுபிடிக்கணும். நம்ம first அதை கண்டுபிடிச்சிடுவோம். So by Pythagoras theorem, AC square is equal to AB square plus BC square. already நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ AC square கண்டுபிடிக்கணும். AB square 24 square, 24 square plus 7 square. 24 square பண்ணோம்னா நமக்கு 576 plus 49. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 625. So AC square is equal to 625. அப்போ AC is equal to square root of 625 is equal to 25. So இது plus or minus போட வேண்டாம். ஏன்னா சைடோட length வந்து நமக்கு மைனஸ்ல எடுக்க மாட்டோம். So plus or minus போட வேண்டாம். 25 cm. So இப்போ இது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 25 cm தெரிஞ்சிச்சு. இப்போ first subdivision பார்ப்போம். First subdivisionல sin A and cos A find out பண்ண சொல்லிருக்காங்க. sin A வந்து நமக்கு என்ன தெரியும்? opposite by hypotenuse. sin A இதுதான். இப்போ இது angle. ஓகேவா? ஏன்னு கொடுத்துருக்கதால இது ஆங்கிளா எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஆப்போசிட் இது வரும், ஹைபோட்டனஸ் இது. அப்போ ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு BC, ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். அப்போ BC பை AC இஸ் ஈக்குவல் டு 7 by 25. Then cos A. Cos A என்ன இப்போ? Cos A. Angle இதுதான் இல்லையா? Adjacent by hypotenuse இல்லையா? இப்போ adjacent என்னும்போது நமக்கு adjacent by hypotenuse. Adjacent is equal to AB by AC. is equal to AB எவ்வளவு? 24 by 25. அடுத்தது sin C, second subdivision என்ன கேட்டிருக்காங்க? sin C cos C. sin C போது C தான் ஆங்கிள் நமக்கு. இப்போ இதையே நம்ம ஆப்போசிட் ஹைபோட்டனஸ் அட்ஜசன்ட்னு எடுக்கக்கூடாது. இப்போ ஆங்கிள் வந்து C நமக்கு. ஸோ ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட் எது? இதுதான் ஆப்போசிட், இது அட்ஜசன்ட்னு வரும். ஹைபோட்டனஸ் சேம் அதே தான் வரும். ஸோ sin C போது ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட் என்னங்க? AB by AC, AB by AC. அப்போ AB is equal to 24 by 25. அடுத்தது cos C. cos C adjacent by hypotenuse. C க்கு adjacent எது நமக்கு? BC, BC by AC is equal to BC 7 cm by AC is equal to 25 cm. So இதுதான்
நம்மளோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்போர்ட் அவர் சேனல்.